வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்வோம். வார்த்தைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம சபைகளில் எங்கே பார்த்தாலும் எங்கே கேட்டாலும் ஒரு விதமான மர்மமான முறையில் அநேக ஜனங்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வருகிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் நிறைய பேர் இருக்கிறோம். நமக்கு கண்களுக்கு புரியப்படாத வியாதி. டாக்டர் இடத்துல போனால் சில டாக்டர்கள் அவர்கள் பணத்துக்காக எதையாவது சொல்லி மாற அந்த சரீரத்தை உருப்பட்ட மருந்தளை கொடுத்து அதுலேயும் குணமாகாமல் திருப்தி இல்லாதபடி. ஏன்னா உண்மையான அதுக்கு மருத்துவம், அதுக்கு உண்மையான அதுக்கு அந்த வியாதி என்னவென்று தெரியாமலே இருக்கிறது. இப்படியாய்ப்பட்ட சாபங்கள் பல காலமாய் தொடர்ந்து ஆண்டவர் காலத்திலே நடந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. அப்படியாய்ப்பட்ட சாப பாவத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமே அறியாத பரிசுத்த தேவன் அவர் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சிலுவையில் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா. நம்முடைய பாடுகள், பாரங்கள், பாவங்கள், சாபங்கள், முன்னோருடைய ஒருவருக்கொருவர் அறியாமல் விட்ட சாபங்கள். இந்த சாபங்கள் எப்படி வருகிறது? நம்ம முன்னோர்கள் என்ன செய்வோம்? சிலவங்க மண்ணவாரி போடுவாங்க, சிலவர் நீ உருப்பட மாட்டாங்க, அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் அப்படியே தங்கும் பாருங்க. எனக்கு அருமையான சகோதரர் மோகன்சி ஒரு சாட்சியை சொன்னார். அவர் சொன்ன சாட்சி, ஒரு பண்ணையார் ஒரு மாடு, ஒரு பாவப்பட்ட ஒரு ஏழை விவசாயினுடைய பசுமாடு ஒரு பண்ணையார் வீட்டு தோட்டத்தில் போய் மேய்ச்சிட்டு அதை பிடிச்சி உயிரோட வச்சு அந்த தோலை உரிச்சிட்டாராம் அந்த ஆள். அந்த திமிரு, அந்த பண திமிரு. அதனால் பிரியமானவர்களே, தொடர்ந்து அவருக்கு பிறந்த பிள்ளைகள், தலைமுறைகள் எல்லாரும் அந்த மாட்டு குழம்பு இருக்கும்ல, கால் இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும், மத்தியில் விரல் இருக்காது. மாட்டுக்கு குழம்பு இப்படி இருந்த மாதிரி பிளவுபட்ட விரல். அது ஒரு சாபம். அந்த விவசாயி மனசார என் பசுமாடு எனக்கு உணவு கொடுக்குற, ஆகாரம் கொடுக்குற, என் குடும்பத்தை காப்பாற்றுற என் மாட்டை அப்படி கொஞ்சம் அநியாயமாக உயிரோடு வச்சு அது கதற உயிரோடு வச்சு ஒரு மாட்டை தொலி உரிச்சா எப்படிங்க இருக்கும்? அந்த சாபம், அந்த மாடு கூட சாபம் போட்டிருக்கும். இப்படியெல்லாம் சொல்ல கேட்குறோம். அதனால் இவ்வளவு பாடுக்காக கிறிஸ்து நமக்காக சாபமானார். அவர் பாடுகளை சுமந்தார், நாமோ அவதால் நம்ம தெரியாமல் இருந்தோம், சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 5வது வசனம் ஏசாயா 53:5 சொல்லுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகணும். நம்முடைய மீறுதல்கள், நம்ம செய்கிற தவறை நம்ம ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம்? ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். இது மனுஷனுடைய ஒரு ஆகாத புத்தினி கூட சொல்லலாம், மனுஷனுடைய அறியாமைன்னு கூட சொல்லலாம். தனக்குத்தானே ஆக்கினே வாங்கி கொள்வது. உண்மையிலே இப்போ நல்லவங்க ஒரு சின்ன தவறு செய்தாலே சாரி கேட்குற நிலைமை கூட சிலவங்களுக்கு இருக்காது. நம்மளால் சிலருக்கு பாதிப்பு இருக்கும். நம்ம செய்தது குற்றம், தப்பு செய்தவன் தவறு மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரிடத்தில் அதை கேட்டு அறிக்கை செய்து அதை விட்டு விடுவோம் என்கிற தன்மை கிறிஸ்தவங்கள் மத்தியில் கூட சுத்தமாக இல்லாததுனால பாவமானது கற்பம் தரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சின்ன சின்ன பாவம் எல்லாம் வளருமா, அது அழியாது, அதுக்கு ஜீவன் இருக்கிறது, அதற்கு உயிர் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி அந்த ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய மாட்டுக்கு, பசுமாட்டுக்கு வந்திருக்க நிலையை பார்த்து, வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு அவன் விட்ட சாபம் அநேக தலைமுறைக்கு அந்த பண்ணையார் வீட்டில் அப்படி தான் அது நடந்து கொண்டே இருந்ததாம். எங்கள் குடும்பத்தில் கூட அப்படி தான். நாங்கள் எங்கள் சித்தப்பா பெரியப்பா மாறு எல்லாரும் அது என்ன அப்படி லேசாக சொல்லுவாங்க,
இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஒரு சாபம், ஏதாவது ஒரு மனுஷர் பாதிக்கப்பட்டு அப்படி பெருமூச்சு விட்டு அழுவதற்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்ம அடுத்த ஆளுடைய பாதிப்பை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி நிஸ்சாரமாக கூட சில காரியங்கள், அது அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய பாதிப்பு வருங்கிறது நிலைமை தெரியாமலே நம்ம செய்து விடுகிறோம். 6வது வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53:6, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இதை தெரிந்தோரும் ஒருவர் நமக்கு சாப பலியாகிவிட்டார், இனி நம்ம பாவம் செய்யக்கூடாது என்கிற தன்மை நமக்கு தெரிய மாட்டேங்குது. பாவம் செய்து விட்டாலும் அதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்கிற உபகாரமும் நம்மிடத்தில் இல்லாமல் போகிறதுனால அநேக காரியங்கள் நாளடைவே பல ரூபத்தில் அந்த பாவமானது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பல ரூபத்தில் நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிவிடும் நம்ம பையன் சும்மா தானே இருந்தால் அவனுக்கு ஏன் இப்படி தெரியாது. தெரியாத விஷயம். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது இதைத்தான் சொன்னார். பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம் நம்ம அடிக்கடி தியானிக்கிற வசனம் தான். அல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 3:14 ஆண்டவர் சொன்னார், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சர்ப்பத்தை ஆண்டவர் சபித்தார். முதலாவது ஆண்டவர் இட்ட சாபம் சர்ப்பத்துக்கு தான். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அதில் ஆதாமியும் ஆண்டவர் சபித்திருப்பார், ஏவாளையும். அல்லேலூயா. தொடர்ந்து போட முடியுமா? 15. அல்லேலூயா. ஆதியாகமம் 3:15. அல்லேலூயா. உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும். இது சர்ப்பத்துக்கு கொடுத்த சாபம். 16 படுமா? 16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும். அப்படி ஒரு சாபம் பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை. பிரியமானவர்களே, சின்ன ஒரு தவறு, ஒரு மீறுதல், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் அதனுடைய பனிஷ்மெண்டே நம்முடைய முன்னோரு தாய் பெற்றுக்கொண்டாள். இதெல்லாம் நம்ம வேதத்திலே தியானிக்கிற நாமும் இப்பவும் அதை ஒரு பொருட்டாகவே எண்ணது கிடையாது. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை உருப்படவே மாட்டா அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கோமா இல்லையா? நிஸ்சாரமாக சொல்லுவாங்க. நிறைய மார்க்கத்தில் நம்ம அப்படி பார்த்துருக்குறோம். அதனுடைய வேல்விஷை நம்ம சொல்லுகிறது, தாய், பெத்த தாய் வாயிலிருந்து வார்த்தைகள் கவனித்து நான் அடிக்கடி சொல்லுவேன் சபையில், யாரும் பிள்ளைகளை சாபமாக திட்டி விடாதீங்க. நீங்கள் நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை சபிச்சிடாதீங்கன்னு சொல்கிறது. அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போனால் பாவம் எப்படியெல்லாம் வருகிறது என்று பார்க்க போகிறோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயப்பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அன்பானவர்களே, சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவனிடத்தில் தான் நம்ம காரியத்தை வாய்க்க செய்யணும். அப்படி ஒரு பழக்கத்தை இன்னையிலிருந்தாவது நம்ம வச்சுக்கிடுவோம். தாய் தகப்பண்டு கேட்கறது நல்லது, அதுக்கு மேலே கேட்கறது தேவனிடத்தில் தான். மனுஷன் மேல் சில பேர் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயப்பலமாக்கி கொண்டு, நிறைய பேர் நம்பி ஒரு பொருளை கொடுத்துருவாங்க, அதை திருப்பி அவங்க போனால் சண்டை பிரச்சனை, அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதை தேவன் மேலே நம்பிக்கை வச்சு தேவன்கிட்ட கேட்டு ஒரு காரியம் செய்திருந்தால் ஒருவேளை அந்த காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து. அல்லேலூயா. அந்த 6வது வசனம் கவனிங்க, அவன் அந்தர வெளியில் கரளையான போல செடியைப் போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களில் குடியில்லாத உவர் நிலத்தில் தங்குவான்.
ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை மறந்து அவர் நமக்கு முன்னாடியாய் எதனாலும் நீ கேளு நான் செய்வேன் என்று சொல்லுகிற, நமக்கு உதவி செய்கிற ஆயத்தமாய் இருக்கிற தேவனை நம்பாமல் மாமிச சுவாபம் உள்ள சொந்தக்காரன் மாமா மச்சான் அப்படி ஒரு நம்பிக்கையில் கொடுத்துக்கிட்டு பொல்லாப்பு வாங்கிறதை காட்டிலும் ஆண்டவரே நம்மளை கைவிட்டுருவார். நீ என்ன நம்பலல்ல, என்ன நீ நம்பல, ஏண்ட ஒரு வார்த்தை கேட்கல, ஓ இஷ்டம் போல தானே செய்தா நீனே பார்த்துக்கன்னு சொல்லி ஒதுங்கிடுவார். சண்டை போட்டாலும் அப்படிதான். பிறர் உடனே திட்டுறாங்களா சண்டைக்கு வராங்களா ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்புரவாயிட்டு நீங்கள் ஒதுங்கி பாருங்க, அவர் நியாயம் செய்வார். அது ஒரு சமாதான விளக்காக இருக்கும். இல்லை அவன்கிட்ட போட்டிக்கு போட்டி வா பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி எதிர்மறையாக சண்டை போட்டுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொன்னால் அவர் நீதி செய்ய மாட்டார், நீனே பார்த்துக்கன்னு சொல்லுவார். அதான் சொல்ல, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷர் பலமே புய பலமே சரி என்று நினைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லா விதத்திலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அல்லேலூயா. சின்ன ஒரு காரியம், நான்லாம் இந்த தலைக்கு முடிவெட்ட போனாலே இங்கிருந்து இந்த அரசமோடு தான் செபம் பண்ணாமல் கர்த்தர்கிட்ட சொல்லாமல் போக மாட்டேன். அப்படி செய்து பாருங்க, உங்கள் காரியம் எல்லாம் கை கூடி வரும். சிலவங்க நிஸ்சாரமாக தான் எங்கே போனாலும், பிள்ளைகளுக்கு பள்ளியிடத்துக்கு போனாலும் ஒரு ஜெபம் பண்ணுறது கிடையாது, டியூஷனுக்கு போனாலும் ஜெபம் பண்ணுறது கிடையாது, எல்லாம் அவுத்துவிட்ட மாடு போல தான். அது தவறு பிரியமானவர்களே. சத்ரு எந்த இடத்துல ஒளிச்சிருப்பானே நமக்கு தெரியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு என்ன சம்பவிக்கும்? 8வது வசனத்தில் அவனை எப்படி ஆண்டவர் பாதுகாப்பா? அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். எப்படி ஆசீர்வாதம்! ஆண்டவர்கிட்ட அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆவியாயிருக்கிறார். நாம அவரை கண்டுபிடிக்கத்தக்க பட்சத்தில் இருக்கிறார். அவரிடத்துல ஒரு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு போவோம். எந்த காரியம் அவர்கிட்ட ஒரு யோசனை கேட்போம். சம்பந்தம் கேட்கணுமா, சம்பந்தம் வருதா, ஆண்டவர்கிட்ட பேசுறதே கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நிறைய இடத்துல திருமண காரியங்களில் நம்ம பார்க்குறோம். எதை ஆண்டவர் அந்த வேதத்தில் சொல்லியிருப்பார், அந்நிய நுகத்தடியோடு பிணைப்படக்கூடாது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது. இவர்கள் பார்ப்பாங்க, சொத்து நிறைய இருக்கும், வசதி நிறைய இருக்கும், இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு கர்த்தருக்கு மேலே கடைசி ஒரு அந்த லெட்டருக்கு மேலே வச்சுருவாங்க, இது கர்த்தரால் வந்த காரியம். அதை மட்டும் அழகாக சொல்லிடுவாங்க, கர்த்தருக்கு மேலே பழி. கடைசி அங்கே என்ன இருக்காது, ஒரு மனம் இருக்காது. அது வடக்கையும் தெற்கையும் இருக்கும். ஆண்டவருக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது, பொறுமை இருக்காது, நிதானம் இருக்காது. ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வார், இது மட்டும் செய்து பாதுகாத்தவர் செய்வார். அந்த பிசாசு பொறுமை இழக்க செய்து அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்து அப்புறம் அது அபத்தமாகவே மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிதானே? மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தரண்டே அவரே நம்பி காரியத்தை இதை நடத்தலாமா நடத்தக்கூடாதான்னு சொன்னால், அவர் சொல்லி அந்த காரியத்தை நம்ம செய்தால், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை எப்போதும் பச்சையாய் இருக்கிறது போல வாழ்க்கை எப்போதும் பசுமையுமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதை கர்த்தர் கர்த்தர் நம்மை செய்கிறதை கவனித்து அவரை கனப்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எரேமியா 48:10 என்ன சொல்றது கவனிங்க. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். யாரெல்லாம் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்பாமல் தானொன்றி தனமாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன், என்னை போல இருக்கிற ஊழியக்காரன். ஒரு ஊழியன்னு சொன்னால் ஊழியப்படி செய்யணும். இந்த பயப்படுறது, பின் வாங்கிறது, சோர்ந்து போகிறது, சாக்கு போக்கு சொல்கிறது, செபிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்துறது, பணத்துக்காக அலைகிறது,
பெயருக்காக புகழுக்காக நடிக்கிறது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு ஊழியம் எந்த வேலை செய்தாலும் அதை பெர்ஃபெக்டாக செய்கிறவன் தான் அதில் சாதிக்க முடியும். அல்லேலூயா. சோம்பேறித்தனமாட்டு எனக்கு அதெல்லாம் இப்போ தேவையில்லை, சரி விட்டுருவோம். அதனால் பொறுப்பை உணர்ந்து விசுவாசிகளாக இருந்தால் விசுவாசிகளாக இருக்கணும். ஊழியக்காரன்னா ஊழியக்காரன் மட்டும் செய்யணும். இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. அது நமக்கே அபத்தமான காரியமாக வந்துவிடும். அதனால் எதை செய்தாலும் நான் கர்த்தருக்கு செய்கிறேன் என்கிற இதோடு. அதனால் பகை வரும், பிரச்சனை வரும், பணம் பிரச்சனை வரும், தேவையில்லாத வாயை விட்டால் நம்ம அதை வாயினாலே மாட்டிக்கிட சூழ்நிலை வரும். அதனால் கேட்குறதற்கு தீவிரமாக இருக்கணும், பேசுறதற்கு குறைச்சலாக இருந்து ஜெபத்தோடு நடத்தி பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் யாரெல்லாம் சபிக்கப்பட்டவர் என்று ஆண்டவர் பேசி கொண்டு வருகிறார். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இது ஒரு விதமான இது குவாலிட்டியாக நம்ம செய்யணும். கெட்டு போனது, அதாவது தன் மந்தையில் நல்ல கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு காணிக்கு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அதனால் பிரியமானவர்களை, தயவு செய்து கர்த்தருக்கு கொடுக்கிற கனம் எது செய்தாலும் சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் செய்யணும். நம்ம கர்த்தருக்கு கொடுக்கறதுனால அது எவ்வளோ கொடுத்தாலும் தாகும். அதனால் நிறைய கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. கொடுக்கிறத திருப்தியாய் கொடுக்கணும். நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கிற விடத்தில் சந்தோஷமாக வாங்கி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனுடைய தொடர்ச்சி இன்னும் வருது. மல்கியா 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே? உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும். நான் இது நமக்கு அப்பாற்பட்ட வசனம். ஆனால் இதில் ஒரு சாபம் இருக்கிறதாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். காணிக்கையில் நம்ம என்ன செய்யக்கூடாதாம், வஞ்சகனை வைக்கக்கூடாதாம். இப்போ நம்ம ஒரு டீ குடித்தாலும் 10 ரூபா ஆகும். அதை கர்த்தருக்கு கொஞ்சம் மனப்பூர்வமாக கொடுத்து பாருங்க, வீண் செலவு வராது. நான் இதில் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன், போடாதீங்க கொடுக்கான்னு சொல்லி, அதுவும் தவறு. கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் கெட்டு போனதே கிடையாது. வசனம் எச்சரிப்போடு நான் அதை உணர்ந்து வசனத்தை உணர்ந்து சொல்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் பேசலை. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளும். நிறைய பேர் காணிக்கை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, வேற வீண் செலவு எடுத்து விட்றோம். இங்கே நிறைவாய் செய்யும்போது அங்கே வீண் செலவு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு. வசனத்தின்படி சொல்கிறேன். 9வது வசனம் சொல்லுகிறது, மல்கியா 3:9, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். அப்போ காணிக்கை கொடுக்கறது கர்த்தருக்கு சில இப்போ அந்த இடத்துல இருக்கிறாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அவங்க அங்கே வீட்டுகளுக்கு ஜெபம் பண்ண போனால் நிறைய பழம்லாம் தாராளமாக வாங்கிட்டு வந்துடலாம் இஷ்டத்துக்கு. சோதரம் அப்படி நிறைய கொடுக்குறவங்க தாராளமாய் கர்த்தருக்கு சந்தோஷமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், நான் கொடுக்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன். நான் அப்படி ஒரு வித்தியாசமான பிறவி. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு கொடுப்பேன். நான் அப்படி ஒன்றும் பேசினி பண்ண மாட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன், அதாவது கர்த்தருக்கு கொடுக்கிற கர்த்தர் இந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறார். நான் சொன்னது போல் நான் வரட்டு கௌரவத்துக்கு சொல்லுவேன், வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லி. நீங்கள் அப்படி இருந்துடாதீங்க. வசனம் கொடுக்கத்தான் சொல்லுது. நீங்கள் சபிக்கப்பட்டவர் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் என்று கர்த்தர் விசனப்படாதபடி உங்களுக்கு மனசில் பட்டதை கர்த்தருக்குடைய எந்த ஊழியத்துக்குனாலும் சரி கொடுத்துருங்க தயவு செய்து. அது ஒரு பெரிய சாபம் அதில் இருக்கிறதாக தெரிகிறது. அதனால் அதற்கு நீங்கள் ஆளாகாதபடி, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்ங்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் பாத்திரராய் இருந்து விடாதபடி
தாராளமாய் கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 45வது வசனம். சில போதகர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, பரிசேயரிடத்தில் ஒரு தவறு. பரிசேயர் சதிசேயர் யார்? ரெண்டுவருமே போதகர்கள். கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு போதகம் பண்ணுகிறவர்கள் பரிசேயர். ஆனால் அந்த பரிசேயர் என்ன செய்யவில்லை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனசில்லை. கர்த்தரை நேசிப்பார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய விளைவு 46வது வசனத்தை நீங்கள் கவனிங்க. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை. இயேசுவுடைய சீசனாகிய அந்த யோவான் சானத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவன் ஒரு தேவ மனுஷன், அவனுடைய சத்தம் ஒரு தெய்வ சத்தத்தை போல கேட்கிறது. அதனால் நாங்கள் அந்த மனுஷனை கைது செய்ய மனம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். 47வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களோ? அவன் என்ன சொல்கிறான்? மெய்யாகவே அந்த காவலர்கள் இயேசுவையும் யோவானையோ கைது செய்ய போனார்கள். கைது செய்ய அவர்களுக்கு மனம் இல்லை. அந்த உபதேசம். இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். போலீஸுக்காரன் சொல்கிறான், இந்த மனுஷன் இங்கே பிரசங்கம் பண்ணி கலாட்டா பண்ணுறான், அவனை பிடிச்சிட்டு வான்னு சொல்லி. பிடிக்க வந்த போலீஸுக்காரங்க ஒரு ஊரில் அப்படி ஒரு சம்பவம் நடந்து எங்களை தடை செய்ய வந்தவங்க அதை கேட்டு சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அல்லேலூயா. அப்படி பிடிக்க வந்த சேவகர் அந்த பரிசேயர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க பேசுகிறத பார்த்தா அவங்க மேலே குற்றமே இல்லைன்னு சொல்லும்போது அந்த பரிசேயர் என்ன சொல்லுவார்? நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களோ? இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற உபதேசம் தேசத்தில் அதிகமாகி போச்சு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட உபதேசம் இப்படித்தான் சொல்லணும், இதை மீறி சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு என்கிற நிலைமைக்கு கிறிஸ்தவம் ஆளாகி இருக்கிறது. இப்படித்தான் இதுக்கு மேலே பேசவங்கிட்ட சபைக்கு போகக்கூடாது, அது தனி சபை, பெந்தேகோஸ் சபை, அப்படி இப்படியெல்லாம் பேசி பிரிக்கிற கூட்டம். எல்லாத்தும் தலைவர் ஆண்டவர் கடவுள் கர்த்தர் தேவன் ஒருவர் தானே. சபை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. பரிசேயர் சொன்னது, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களோ? அடுத்த 48வது வசனம். அதிகாரிகளாவது பரிசேயரிலாவது யாது ஒருவர் அவனை விசுவாசித்தது உண்டோ? அதாவது ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தார் அவங்க ஒரு டீமாட்டு வந்து ஒரு அசோசியன் ஒரு கூட்டத்தை போட்டு இப்படித்தான் கிறிஸ்தவத்தை நடத்தணும், சபையில் இப்படித்தான் பேசணும், இப்படி அந்நிய ஆவியில் நிறைஞ்சி தீர்க்க தரிசனம் அந்நிய பாச அப்படி இப்படிலாம் சொல்ல உள்ள விடக்கூடாது, அந்த ஐக்கியத்தில் சேரக்கூடாது. அதிகாரிகளாவது பரிசேயரிலாவது யாது ஒருவர் அவனை விசுவாசித்தது உண்டோ? அப்படியாய்ப்பட்டவர்கள் அந்த சபையில் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இங்கே வரக்கூடாது, உங்களுக்கு இங்கே ஒரு சலுகையும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி ஒரு சபைக்கு, அதான் நான் சொல்லதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நான் அதை நேரடியாக சொல்ல முடியாமல் சொல்கிறேன். அப்படி போனோன்னா இங்கே இருக்கிற சலுகை, சில சலுகை மாமிச சலுகை, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் பெருசு இல்லை, கோயிலில் கொடுக்குற சலுகை உங்களுக்கு நிப்பாட்டிடுவோம். அங்கே போயாச்சுன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சலுகையும் கிடையாது, கல்ற கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, கல்யாண வீடு கிடையாது, எல்லாம் அப்படிதான் அந்த காலத்தில் நடந்து பிரியமானவர்களே. அது விளக்கம் 10:49 இருக்கிறது, கவனிங்க. யோவான் 4:49. வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். சதிசேயர் சொன்ன வார்த்தை, ஆண்டவருடைய சீசர்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் சபிக்கப்பட்டவர்கள், மெய்யான ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. அவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்கள் இப்படி சபை விட்டு இங்கே இருந்து அங்கே போனீங்கன்னா நீங்கள் சாபத்துக்கு ஆளாயிருவீங்க. சாபத்தை முறிக்கிற இடம் தான் அது. தயவு செய்து உபதேசத்தை, மனுஷர் சொல்லுகிற உபதேசத்தை நம்ம அப்படி, அது அந்த சதிசேர் சொன்ன சபிக்கப்பட்டது, நல்லதை தெரிந்து கொள்ள வேண்டும்,
எந்த சபையில சாபம் இருக்கிறது, எந்த சபையில சாபம் முறிக்கப்படாம அந்த சாபமானது தொடர்ந்து, அல்லேலூயா, எத்தனை சபைகளில் எத்தனை போதகர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க தெரியுமா? அல்லேலூயா, சோதரம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனார். இன்னைக்கு எத்தனை பேர் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லி அவரை வஞ்சிக்கிறோம்? எப்படி அன்பு கூறுகிறது? அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கிறவன் தான் அவரிடத்தில் அன்பு கூற முடியும். அன்புனா என்னத்தை நீங்க அவருக்கு ஈடா கொடுக்க போறீங்க? அவரை எப்படி நீங்க திருப்திப்படுத்த போறீங்க? அவருக்கு சொல்லுக்கு இணங்குகிறது, சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய வேதத்தை சத்தியத்தை சத்தியமாக புரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் தனக்கு இஷ்டத்துக்கு ஒரு புத்தியை எடுத்து செயல்படாமல் இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு மனதாய் இருக்கிறது தான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி மெய்யான அன்பு எல்லா விதத்திலும் அவர் சொன்னதை மாத்திரம்தான் என் லைஃப்பில் சொல்லுவேன். எனக்கு அன்பானவர்களே, நான் ஒரு சின்ன எவிடன்ஸ் சொல்கிறேன். என் மகளுக்கு, மூத்த மகளுக்கு நாங்கள் சம்பந்தம். நாங்கள் ஒரு மிடில் ஃபேமிலி. நான் இருந்த சொத்தெல்லாம் ஊரொம்பு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் விற்று நாசம் பண்ணிட்டேன். ஒன்றுமே கிடையாது, பிள்ளைக்கு திருமணத்துக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லாம் விற்று சொத்த வழியில் மட்டும் கொஞ்சம் இடம் இருக்குது. இப்போ என் மனைவிக்கு ஒரு ஆசை, ஒரு டாக்டர் சம்பந்தம் பார்த்து கட்டி கொடுத்துருவோன்னு சொல்லி. அவளும் டாக்டராக இருந்தால் அந்த டாக்டருக்கு டாக்டராக ஈக்குவலாக போகணும்னு சொல்லி. ஆனால் எல்லாரும் பரியாசம் பண்ணார்கள். எனக்கு கூட கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்து, மனைவி அறியாமல் நான் சொன்னேன், நினச்சேன் நல்ல ஒரு இன்ஜினியர் தவறி குறைவாக கேட்பாங்க, இவ டாக்டராக இருக்கிறதுனால கொடுத்த. இவ எனக்கு இல்லை, டாக்டருக்கு டாக்டர் தான். ஆனால் விசுவாச பிள்ளைகளுடைய செபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். அப்போ ஆண்டவர் அவளோடு ரொம்ப நெருக்கமாக பேசி கொண்டிருந்த காலம் சொன்னார், உன்னுடைய மன விருப்பத்தினுடைய நான் உனக்கு செய்வேன். சரி, 2 வருஷம் ஆச்சு. பிள்ளைக்கு திருமணம். எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன நாராயணன் பிள்ளைக்கு திருமணம் ஒன்றும் பார்க்கலையா அப்படி இப்படின்னு சொல்லி. அப்படி பிரச்சனை பெருசாகிட்டு இருந்து நானும் சம்பந்தம் பார்த்தேன். ஒரு இடத்துல ஒரு சம்பந்தம் வந்தது. கர்த்தருடைய சோதரம், நல்ல செல்வந்தர், பெரிய கோடீஸ்வரர், ஆனால் இப்போ எம்இ முடித்தவர். என் மனைவி கேட்டதுக்கு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டார். அது வேண்டாம், அது அரசியல் பணம் வேண்டான்ட்டார். அதாவது நமக்கு அந்த பணம் உண்மையிலே அவர் கேட்டது, அவர் சொத்து காரியம் அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் சொல்லும்போது நம்ம வாயை பழக்கத்தான் செய்வோம். அதுவும் பக்கத்தில் தான், கோட்டாத்து பக்கத்தில் அடுத்தால இருளப்புறம், ரொம்ப பக்கம், நெருக்கமான இடம். பிள்ளையும் அடிக்கடி போயிட்டு வந்துடலாம். எல்லா சகல வசதி வாய்ப்பு. அவர் இவ்வளோ பணம் இருக்குது, ஒரு டாக்டர் பிள்ளை வந்தால் இவ்வளோ சந்தோஷம், நல்லா ரசிக்கப்பட்ட பையன். ஆனால் தேவன் அது வேண்டான்னு சொல்லிட்டார். அவர்கிட்ட சொல்லி, இது என்ன சாக்கடை, அரசியல் பணம் உனக்கு தேவையில்லை. அடுத்தால ஒரு சம்பந்தம் வந்து, அது ஒரு டாக்டர் பையன், நல்லா கவனிங்க. அப்போ நான் ஒரு பெரிய நல்ல ஊழியக்காரர் சொல்லி அவருங்க சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் பெரிய கோடீஸ்வரர். அவர் ஒரு சிஎஸ்ஐயில், அந்த பையன் வந்து ஒரு சிஎஸ்ஐ பையன், நல்ல டாக்டரு, நம்ம திருநெல்வேலியில் தான் படிச்சுட்ருக்கான். இவளோட 2 வயசுக்கு மூத்த பையன். அப்புறம் அவர் கேள்விப்பட்டோன்னே, ஐயா உங்கள் பிள்ளை தானே, நீங்கள் ஒன்றும் கொடுக்காண்டா, பிள்ளைய மட்டும் கட்டிதாங்கன்னு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் வேற சொன்னார், 5 லட்ச ரூபா கல்யாண செலவுக்கு நான் தாரேன் உங்களுக்கு, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ரப்பர் தோட்டம் நிறைய இருக்குது. நானும் ஆசையோடு என் மனைவிட்ட வந்து ஒரு மத்தியான வேளையில் நான் சொன்னேன், கனகம் இப்படி மக்கா டாக்டர் சம்பந்தம், நல்ல கோயில் உள்ள மாதிரி அந்த அந்த இதெல்லாம் பாடக்கூடிய ஒரு கேசியோ பாடக்கூடிய ஆள் அப்படின்னு சொன்னேன். அப்போ மனைவி என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா, நான் ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வரேன்னு சொல்லி பட்டா பகல இதே போல் ஒரு 11, 12 மணி இருக்கும். நான் இல்லை 1 மணி நேரம், ஒரு அரை மணிக்கு ஜெபம் பண்ணிவிட்டு கண்ணை துடைச்சிட்டு வாரான். அவள் சொல்கிறா, ஆண்டவர் இது வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் व्यसனமாக இருந்து, நான் ஒரு ஊழியக்காரன் தான். ஆனால் ஒவ்வொருவர்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக அவளை போல என்கிட்ட பகிரங்கமாக பேசணும். அவள்கிட்ட நேரடியாக சொல்லுவார் இது வேண்டாம் அப்படின்னு. நான் பார்த்தேன், இப்போ இவளுக்கு சரியில்லை, ஹவுஸ் ஒய்ஃபு, வெளியே நடக்கிற சம்பவம் இவளுக்கு தெரியல. நம்ம என்ன பணத்தை கெட்டியாக வச்சுருக்குறோம்,
பெந்தேகோஸ்திலேருந்து ஒரு சபையில் வந்து என் பிள்ளைக்கு சம்மந்தம் கேட்டாங்க. 75 லட்ச ரூபா டவுரி. உருப்படி போடாண்டா 75 லட்ச ரூபா பேங்க் டெபாசிட் பண்ணணுமா? எங்கே போகிறது? அப்போ 75,000 ரூபாய் கூட கண்ணில் காண முடியாது. அப்படியாய்ப்பட்ட ஒரு நெருக்கமான நிலையில் நான் நினைச்சேன், பெண்கள் வார்த்தையை கேட்டால் நம்ம சீரழிந்து போவோம். இவளுக்கு தெரியாமல் இவ அப்படி தான் சொல்லுவான். சரி, அப்படியா கனவும் இருக்கட்டும்னு சொல்லி நான் அந்த ஊழியக்காரர் நல்ல பையன், இப்படியாப்பட்ட பையன், நல்ல குணம் உள்ள பையன், நல்ல ரசிப்பு, மாமனார் மாமியார் தங்கம், சரி தக்கலை தான் வழி, இடமும் பக்கம்தான், சரின்னு சொல்லி நான் அங்கே எல்லாம் ஓகே, சம்பந்தம் ஓகே. என் மனைவிக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, தெய்வ சித்தம். அப்போது திடீர்னு எனக்கு ஒரு காலில் வெரிகோஸ் வேணும். அந்த நரம்போட்டம் திடீர்னு வந்து படைச்சி ஒரே தரிப்பு தாங்க முடியாது. ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டாங்க சுபத்தில். அங்கே ஆப்ரேஷன் பண்ணி என்னையை கொண்டு கீழே கடத்தியிருக்கு, மயக்க மருந்து கொடுத்து. அப்போ தான் இப்போ எனக்கு நான் ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு கேள்விப்பட்டு நான் புதுசாக சம்பந்தம் பிள்ளைக்கு பேசணும்ல. அவர் அழகான ஒரு இனோவா காரில் வந்து பந்தாவாக வந்து இறங்குறாரு. யார்? தவப்பன், தாய், அந்த பையன் 3 வரும். கை கூட நிறையா ஆப்பிள் அதெல்லாம் வாங்கிட்டு என் மனைவிக்கு ஓரளவு புரிஞ்சிட்டு, ஓ இவர் அந்த சம்பந்த பார்ட்டி தான். அங்கே தோரணையெல்லாம் பார்த்து அந்த இடத்துல கலாட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டார். எங்க நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டீங்களா? ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை நீங்கள் எப்படி நம்ம பிள்ளைக்கு நீங்கள் பேசலாம்? எனக்கோ அவர்கிட்ட வச்சுட்டு இப்படி பையன் அவர் முழிக்கிறார்.